This video is sponsored by SBO Digital Marketing. SBOன்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இதோடைய ஆஃபீஸ் வந்துட்டு திருவண்ணாமலையில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 2018 இந்த கம்பெனி வந்துட்டு ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் இதை ஹோம் பேஸ்டு ஜாப் தான். ஹவுஸ் ஒய்ஃபு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுதான் மமுத பூண்டு. இது நிறைய ஊரில் வேறு பேரில் சொல்லுவாங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாரணக்கீரைன்னு சொல்லுவாங்க, சாட்னக்கீரைன்னு சொல்லுவாங்க. அது சாரணக்கீரையை வந்து பேச்சு மருவில் மாறி சாட்னக்கீரை அப்படின்னு வந்துருச்சு. மம்முத பூண்டுன்னு சொல்லுவாங்க. இதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம நிறைய இருக்குதுன்னு சொன்னோம். எதுக்கெலாம் பயன்படுதுன்னா சிறுநீரகங்களை சீராக்கவும், அப்புறம் செரிமானத்துக்கு, அப்புறம் ரத்த சோகை போகிறதுக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நரம்பு தளர்ச்சி, தலைவலி, சில தோல் நோய் போகிறதுக்கு கூட இது மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இந்த கீரையில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. இதை வந்துட்டு என்னென்ன நன்மைகள் இருக்குது இப்போ தனித்தனியாக பார்க்கலாம். இது நச்சுத்தன்மை, அதோடு நச்சுத்தன்மையை கூட நீக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போது இதை செரிமான பிரச்சனையை நீக்கிறதுக்கும் இந்த கீரை யூஸ் பண்ணலாம். ரத்த சோகை, அனிமியா இருக்குது இல்லைங்களா? அனிமியா இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்டு வர அனிமியா போகும். அப்புறம் நரம்பு தளர்ச்சியும் தலைவலி, இந்த 2 பிரச்சனை நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க இந்த கீரையை வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டுட்டு வரலாம். அப்புறம் சில தோல் நோய் சரி பண்ண இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, மருந்தாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இதில் நிறைய வைட்டமின்களும் தாது உப்பும் நிறைய இருக்குது. அப்புறம் கல்லீரலில் நச்சுத்தன்மை எதுனா நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கு இந்த கீரையை சாப்பிட்டா சரியாகும். அப்புறம் சிறுநீரகம் சரியாக வரத்துக்கும் இது யூஸ் ஆகும். இது வந்துட்டு ஆக்சுவலாக பருப்பு வச்சு சாப்பிட்லாம், கடைஞ்சி சாப்பிட்லாம். கலவைக்கீரைன்னு சொல்லிட்டு என் வீட்டில் நான் வீக்லி 2 வீக்ஸ் ஒன்ஸ் செஞ்சேன். அதில் இந்த கீரையும் போட்டிருக்கேன். இந்த கீரையிலே 2 வெரைட்டி இருக்குது. க்ரீன் கலர் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இது பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது. இது பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், இன்னொரு வெரைட்டி ரெட் கலரு. இங்கே பாருங்களேன், இதோடைய ஸ்டெம்மெல்லாம் நல்லா க்ரீன் கலரில் இருக்குங்களா? ஆனால் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், வேறு கலரில் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இதிலே 2 வெரைட்டி. இந்த க்ரீன் கலரில் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஏதோ ஒரு தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரெட்டிஷாக இருக்குது இல்லைங்களா, அந்த கலர் சாப்பிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லாவே இருக்கும். வெறுமனே இந்த கீரையை மட்டுமே பறித்து நம்ம புளி, உப்பு, மிளகாலாம் வச்சு கடைஞ்சி சாப்பிட்லாம், பருப்பு வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் நான் கலவைக்கீரை கூட செஞ்சு சாப்பிட்ருக்கேன், தனியாகவும் கடைஞ்சி சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த கீரை. அதாவது ஒரு அரும்பு தோட்டத்துக்குள்ளே, இது எங்கள் தோட்டத்துக்குள்ளே இது செஞ்சது. நான் வந்துட்டு வெளியூரில் ஒரு ஊரில் சத்தியமங்கலத்தில் இருக்கும்போது அரும்பு தோட்டத்தில் அப்போ தான் புதுசாக அந்த செடியெல்லாம் அதை பறித்து நான் கீரை கடைஞ்சி சூப்பராக இருந்துச்சு. இது வந்துட்டு கலவைக்கீரை, நேற்று கூட செஞ்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது கடைஞ்சி சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. இந்த மெடிசன் பெனிஃபிட்ஸ்லாம் நாம் நேச்சர்கிட்டேருந்தே எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு பதிலாக மருந்து, மாத்திரை அந்த மாதிரி சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் இருக்க இந்த கீரைகளை பறித்து நம்ம சமைச்சி சாப்பிட்றதுனால நம்ம சமையலுக்கும் யூஸ் ஆகும், நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம போயிட்டு மருந்து மாத்திரை வாங்கி தான் நம்ம உடம்பு சரி பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இதே மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.